வெரி குட் ஈவினிங் ஆல். அருப்புக்கோட்டையிலிருந்து சுப்பராஜ். வெரி குட் ஈவினிங் ராகண்ணா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியோ வீடியோ எல்லாமே கிளியரா இருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு பம்பர் பரிசு மாதிரி ஒரு ஆஃபர் மாதிரி ஒன்று வந்திருந்தது பார்த்தீங்களா? அது என்னது அப்படின்னா குரூப் ஒன்னுக்கான நோட்டிஃபிகேஷன். நிறைய சுற்றி சுற்றி நம்ம எப்பயுமே ஒரு சில விஷயம் வந்துச்சுன்னா நம்ம பசங்களை அந்த அந்த பாதாளத்துலேருந்து நம்ம தூக்கிட்டு வெளியில் வரணும். ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, 26 போஸ்ட்டு தான், கம்மியாக தான் இருக்குது, வேகன்சி கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது சார். அதெல்லாம் இல்லவே இல்லை. 26ங்கிறது ஃபார் பெட்டர் தான். ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் திருப்பி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் மைண்டில் வச்சுக்கோங்க. வேகன்சிஸ் யாரெல்லாம் மைண்டில் ஏற்றுறாங்களோ அவங்க கிராக் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஓகே, இவ்வளோதான் வேகன்சி, அவ்வளோதான். யார் ஒருத்தவங்க 5 போஸ்ட் ரிலீஸ் பண்ணால் அந்த 5 போஸ்ட்டில் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க இல்லையா, அவன் கிராக் பண்ணி உள்ளே போவாங்க. இது நிதர்சனமான உண்மை. நீங்கள் யார் கிராக் பண்ணாங்கனாலும் லாஸ்ட் டைம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்க. நீங்கள் வேகன்சிஸ்லாம் பார்த்துங்க. நான் நிறைய பேரை பேசியிருக்கேன், நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு ஆக்சுவலாக ஆடியோ ரேஞ்ச் தாண்டி ப்ரொமோஷனில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் பேசினப்பெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் அந்த மாதிரி வார்த்தை தான். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளி விடுங்கள். பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் வந்திருக்குன்னு சொல்லி பாசிட்டிவாக தான் எப்பயுமே இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ரைட் அடக்கனா? ஸோ மதியமே ஒரு வீடியோ கொடுத்தோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் நான் ஒரு வீடியோ மட்டும் நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸோ அதனுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருக்கும்ல, அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் த ஏஜ் லிமிட்னா என்ன, யாரெல்லாம் எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள், எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லி டோட்டல் வியூ மட்டும் நான் சொல்லிடுறேன். மேபி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில் 10:10க்கு டெய்லி லைவ் இருக்கும். நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே நம்ம ஃப்ளோ தெரிஞ்சிடும். ரைட்டாகனா? ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் இந்த டேபிள் தான் முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 23rd அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே ஒரு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால கொடுத்த மாதிரியே தான் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சுபா லேர்னிங்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கே வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். இந்த வட்டம் 1 வீக் தள்ளி போகுது. கிட்டத்தட்ட 30ஆம் தேதி தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்றாங்க. அடுத்த மாதம், அதாவது ஜூலை 29 வரைக்கும் அதனுடைய லாஸ்ட் டேட் இருக்கு. நீங்க அதுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித்தின் 1 வீக்ஸ்க்குள்ள நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, டிகிரி முடியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ஒரு 3 நாள், ஆகஸ்ட் 2-3 நாள் ஆகிய 3 நாட்கள்ல நீங்க ஏதாவது தப்பா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதை திருத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க நம்ம டிஎன்பிசி. ஓகே, சரி, ஓகே, ஃபைன். அதுக்கு உள்ள வாங்க சார், கண்டென்ட்டுக்கு வாங்க சார் அப்படின்னா என்னைக்கு சார் எக்ஸாம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி. என்னடாக்கன்னா செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி காலையில ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணப்படும். ரைட்டா? சரி, இப்போ இதுல என்னென்ன போஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்க பாருங்க. விச் மீன்ஸ் 26 போஸ்ட் அப்படிங்கிறது 4 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்னு டெப்டி கலெக்டர், டிசி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ரெண்டாவது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, பத்திரப்பதிவு துறை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நம்ம லேண்ட் வாங்கலாம் பதிவு பண்ணணும், மேரேஜ்னா இந்த மாதிரி, அதுதான் டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டர்னு சொல்லக்கூடியது. தேர்ட் டெப்டி ரிஜிஸ்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த இதில் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர்லேயே 2 இருக்கு. ஒன்று கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும், இன்னொன்று லேபர் டிபார்ட்மெண்ட்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பல்கா வேகன்சி எல்லாருமே அதுதான் எய்ம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாரும் என்னன்னு தெரியல, சுற்றி இது மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. 12 வேகன்சி வந்திருக்கு. விச் மீன்ஸ் இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி போடுவாங்களே ஹேஷ்டாகா, அந்த ஹேஷ்டாக்லாம் வந்துச்சுன்னா விச் மீன்ஸ் பேக்லாக்னு அர்த்தம். பேக்லாக்னா என்ன சார்? இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இவ்வளவுதான் இருக்கு, இதுக்கு மேல இல்ல வேகன்சி. இப்போ வரைக்கும் டிசில இவ்வளவுதான் இருக்கு, அதுக்கு மேல ஆட் பண்ண முடியாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான உண்மைகள். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இது குரூப் 4 எக்ஸாமினேஷன் மாதிரியோ சும்மா பல்கா 5000 1000 2000 அப்படிலாம் கூட்ட மாட்டாங்க. கூட்டுனா இதுல இருந்து மிஞ்சி போச்சுன்னா 25 இன்னும் அதிகரிக்கிறதே பெருசு. ஒரு 50 வர்றதே ஒரு பெரிய விஷயம் தான். வந்தா நமக்கு லாபம். சரி அடக்கண்ணா? ஸோ நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம அந்த இதுல ஃபர்ஸ்டா இருக்கணும். ரைட்டா? சரி, ரைட். இதுல என்னென்னலாம் அவங்களே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. நம்ம போய் பெருசா போய் அலசி ஆராய்ஞ்சு புதுசா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை சார். ரைட்டா? அவங்களே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ் தான் எல்லாரும் கேட்டாங்க, நான் டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேறு வேறையா இருக்கு. ஓகே, முதல்ல அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நீங்க ஏஜை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். 2 கேட்டகரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேபிள் ஃபார் ஓசி, அதாவது அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்வர்ட் கேட்டகரின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் கிரீம் லேயருக்குள்ள உள்ள வருவாங்க இல்லையா, நான் கிரீம் லேயர், அந்த கேட்டகரி. ஸோ அதை தாண்டி இந்த பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருமே செகண்ட் டேபிள்ல உள்ள வருவோம். ரைட்டாகனா? இதுதான் ஃபிக்ஸ்டான ஒன். ஸோ நான் முதல்ல அதர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த அதர்ஸ் அப்படின்னா எப்போ சார் அப்படின்னா, கிட்டத்தட்ட டிசி போஸ்ட்டுக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்டும் ஃபார் ஏ கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதர்ஸா இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியும். ஓகே, இது நம்ம சொல்லி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 34 வயதை முடிந்தவராக இருக்கக்கூடாது. 34 தாண்டி போயிடக்கூடாது. அவ்வளவுதான் விஷயம். ஷுட் நாட் ஹேவ் கம்ப்ளீட். மேக்ஸிமம் ஏஜ் 34 தான். 34 முடிஞ்சுன்னா
யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் திஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கு ரைட் அடக்கண்ணா. ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா, டெப்டி கலெக்டருக்கு 34 தாண்டாக்கண்ணா. அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்கு இல்லையா, அசிஸ்டன்ட் கமிஷனர் பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க. மேபி வேற ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க 34 எழுதிருக்கலாம். ஓகே, மேபி பிஎல் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வயசு எக்ஸ்டென்ஷன், ஒரே ஒரு வயசு மட்டும் கூட்டுறாங்க, which means 35. இந்த ஓசிலேயே டிசபிலிட்டிஸ் இருப்பாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இருக்காங்க, பர்சனல் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, அவங்களுக்கு 10 ஆண்டு காலம் கூட்ட 44, இங்க ஆச்சுன்னா 45. மேபி பிஎல் படிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு 45 வயது. ரைட் அடக்கண்ணா. ஸோ மறந்துடாதீங்க. ஒன்னு சொல்லிடுறேன், எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 50. அதை மறந்துடாதீங்க. என்னடாக்கண்ணா இந்த இருக்கு பாருங்க, சாரி சார், சாரி பசங்க மாதிரி வந்துருச்சு. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மேக்ஸிமம் ஏஜ் இந்த இருக்கு 50. எல்லா போஸ்ட்டுக்குமே குரூப் 1 லெவலில் வைக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்னது அப்படின்னா 50 தான். விடோ கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அந்த விடோ கேட்டகரியிலுமே 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அஸ் யூஸ்வல் 5 ஆண்டுகள், அதாவது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 10 வருஷம் கொடுப்பாங்க, விடோக்கு 5 ஆண்டுகள் எக்ஸெப்ஷனல் கொடுக்குறாங்க. அதாவது இந்த 34ல இருந்து ஓசில இருந்து ஒரு 5 ஆண்டுகள் கூட 39 வயசா இருக்கும். சரியாடாக்கண்ணா. ஸோ இதை மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இது ஒன்லி ஃபார் ஓசி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஃபார்வர்டு கம்யூனிட்டி, ஜென்ரல் கம்யூனிட்டி, ஜென்ரல்ல வருவாங்க, அவங்க சொல்ற மாதிரி நான் சொல்றேன். ரைட்டா, இதை தாண்டி எப்படி சொல்றேன்னு தெரியல. நம்மள மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் மேக்ஸிமம் ஆஃப் ரிசர்வேஷனுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பிசியா இருக்கலாம், பிசிஎம்மா இருக்கலாம், எம்பிசியா இருக்கலாம், எஸ்சியா இருக்கலாம், எஸ்டியா இருக்கலாம், எஸ்சிஏவா இருக்கலாம். இவ்வளவுதான் இந்த கேட்டகரிஸ் இங்க இருக்கு. ஓகே, நம்ம தமிழகத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் சார் இருக்கு அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 39 வயது. ஓகே, ஸோ 39 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 39 முடிந்திருந்தால் உங்களால் எக்ஸாம் எழுத முடியாது. ஆஸ் பர் டேட்டு 1/7, அதாவது நாளைக்கு டேட்டு இந்த கொடுத்துருப்பாங்க, எங்கடா நான் கிளியரா கொடுத்துருப்பான் 17 எங்கேயோ இந்த இருக்கு 17/2/2026 அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் நாளையில இருந்து, ஐ மீன் 17னா அந்த எக்ஸாம் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன்ல இருந்து அதுல இருந்து 39 வயசுக்கு மேல போயிருக்க கூடாது. அதுதான் நார்மலான கேட்டகரி. இது டெப்டி கலெக்டருக்கு. ரைட்டடா கண்ணா. ஸோ அதே மாதிரி அதே பேட்டர்ன் தான். ஒரு வயசு மட்டும் கூட அந்த பிஎல் மட்டும் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸெப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா சார், ரைட். இங்க பாருங்க, அதே மாதிரி டிசபிலிட்டி வித் பெஞ்ச் மார்க் இருக்குல்ல, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் கூட, அதே பேட்டர்ன் தான். 49 வயது வரைக்கும் அவங்க எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த போஸ்ட்டுக்கு, டெப்டி கலெக்டருக்கும் அங்க கொடுத்துருக்க குரூப் 1, இது ஜென்ரலா காமனா எல்லாருக்குமே சேமா தான் வரும். சரியா? ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கனாலே இந்த 55 அதுல 50 ஏன் கொடுத்துருந்தாங்கன்னா 5 ஆண்டு காலம். ஓசியில எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தாங்கன்னா 50 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். 55 வயது ஆயிருந்துச்சுன்னா நீங்க அதர் கமிட்டில இருந்தீங்கன்னா 55 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். சரியாடாக்கண்ணா. இது குரூப் 1ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அண்ட் தென் விடோ, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான். 39 வயசு வரைக்குமே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த விடோல வச்சுக்கலாம், விடோல வந்து எழுதிக்கலாம். பை த சேம் டைம் இது வந்து அந்த அளவுக்கு பெருசா மாற்றம் அவங்க பண்ணல. நார்மலா எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்க மாதிரி. மேபி இந்த இதுல நீங்க பாருங்களேன். ஓகே, இந்த இதுல உங்களுக்கு 39 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த மாற்றம் எதுவுமே பண்ணல. விடோனாலே 39 ஏஜ் அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எது நீங்களாம் கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நம்ம டாப்ல போயிடலாம். இதுதான் ஏஜ் கன்ஸ்ட்ரெயின். இது எல்லாரும் கேட்டுட்டு இருந்தா உங்க ஏஜ் பார்த்து நீங்க அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டான்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. மேபி இல்லைன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். ரைட்டா? சரி, இது வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சு. ஏன்னா 4 தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட் இங்க பாருங்க, விச் மீன்ஸ் என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் சார், அவங்க மனசு குரல் கேட்குது. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார், ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கிறேன் சார், என்னால எக்ஸாம் எழுத முடியுமா சார்னா நீங்க எழுதலாம். எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க எலிஜிபிள். ஒரு டிகிரி முடித்திருந்த ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இன்ஜினியரிங்னா 4 ஆண்டு காலம், ஆர்ட்ஸ்னா முடிச்சிருந்தீர்கள்னா தாராளமாக குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதலாம். இப்போ அடுத்த ஒரு கொக்கி வரும், சார் நான் இப்பதான் சார் நான் முடிச்சேன், எனக்கு ஃபைனல் இயர் சர்டிபிகேட் வரல சார், நான் என்ன சார் பண்றது? ப்ரொவிஷனல் இருந்தாதான் எழுத முடியும். ப்ரொவிஷனல் நம்பர் கேட்பாங்கல்ல, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். மேபி காலேஜ் முடிச்சு ரிசல்ட்லாம் விட்டுட்டாங்க சார், எனக்கு விட்டுட்டாங்கன்னா நான் காலேஜில் போய் சில டீம் யூனிவர்சிட்டிலாம் இருக்கும், கேள்விப்பட்டீங்க சார், அட்டானமஸ் யூனிவர்சிட்டிலாம் இருக்கும். சார் இல்லை சார், எனக்கு இதுதான் என்னோட எய்மை, இதான் என்னுடைய கனவு, ப்ளீஸ் எனக்கு 1 வருஷம் கொடுத்துருங்கன்னு சொல்லி காலேஜில் போய் ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி உங்க பேப்பர் எல்லாமே வேல்யூவேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக போகணும். ஓகே, இது வந்து ஒரு ஃப்ரெண்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே உடாக்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பசங்க பாஸும் பண்ணியிருக்காங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ விச் மீன்ஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ப்ரொவிஷனல் இருக்கணும், டிகிரி கண்டிப்பாக இருக்காது. ப்ரொவிஷனல் இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை. அப்படி இல்லை என்றால்
கஷ்டம், பண்ண முடியாது. சரியாடா கண்ணா? ஸோ புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தான் இங்கே டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. என்னடா கண்ணா? ஸோ ஏஜ் முடிச்சாச்சு, டிகிரி முடிச்சாச்சு. டிகிரி முடிக்கலைன்னா நான் என்ன சார் பண்ணுறது? டிகிரிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எழுத முடியாது, அவ்வளோதான். டிகிரி முடிக்கலன்னா எழுத முடியாதுடா கண்ணா. ஸோ இது டிகிரி ஸ்டாண்டர்டு இதுதான். ஓகே. அண்ட் தென் இது என்னடா கண்ணா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த எக்ஸாமுக்கு வந்து எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மொபைல் ஃபோனை கொண்டு வரலாமா? யார் கொண்டு போவோம்? நம்மளாம் கொண்டு போவோமா? ஸோ அதெல்லாம் கொண்டு போக மாட்டோம். வேற என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க? விச் மீன்ஸ் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதை நான் சும்மா ஒரு ஓவர் வியூவாக கொடுக்குறேன். பிகினர்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக குரூப் 1ல என்னென்னலாம் இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ 3 வகையான எக்ஸாம் இருக்கு. சரியா? ஒரு குரூப் 1 எக்ஸாம் சர்வீஸ் கிராக் பண்ணணும்னா 3 அபாயகரமான இடத்தை தாண்டி போகணும். 1 ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், 2வது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், 3rd இன்டர்வியூ. மொத்தம் 3 ப்ராசஸ் அப்படிங்கிறது இருக்கு. ரைட்டா? சார் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்னா என்னது சார்? பேட்டர்ன் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. 200 கேள்விகள் கேட்கப்படும். 200 மார்க் இல்ல, 200 கேள்விகள் கேட்கப்படும். 175 கொஸ்டின் ஜிஎஸ்ல இருந்து கேட்கப்படும். 25 கேள்விகள் கணிதம் மற்றும் ரீசனிங்ல இருந்து கேட்கப்படும். மொத்தம் 200 கேள்விகளில் அந்த கேள்வியோட தரத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஒரு காக்கிலோ புக்லெட் மாதிரி, ஒரு காக்கிலோ லட்டு வெயிட் இருக்க மாதிரி அவ்வளவு தூரம் வரும் வெயிட். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயமாக இது இருக்கும். சரியா? அடுத்து மெயின்ஸ் எக்ஸாம். இந்த பேட்டர்ன்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். கிளியராகவே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கா நான் சொல்லிடுறேன். இது ஓகேவா? அந்த இருக்குல்ல ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 175 கொஸ்டின்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். மேக்ஸ் 25 கேள்விகள் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கொடுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எப்படி கேட்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் வச்சோம். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸு. ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்கு. 200 × 1.5 which is equal to 300 மார்க்ஸ். எத்தனை மார்க்கு? 300 மார்க்குக்கு உங்களுக்கு தேர்வு நடைபெறும். ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க, மார்க் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ரைட்டா? இது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன்ல. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க கிளியரா பார்த்துட்டீங்க அப்படின்னா 4 பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் நீங்க பார்த்துட்டீங்க அந்த இருக்குல்லையா? பேப்பர் 1 என்னன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்தது அதுதான். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து இந்த வட்டம் கவர்மெண்ட் மாறி இருக்கு, மாற்றுவாங்களா, பேட்டர்ன் மாறுமா நிறைய சொன்னாங்க. எப்பயுமே இந்த இயர் தொட மாட்டாங்க. மேபி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மாத்துறாங்கன்னா இந்த வருஷம் எண்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் மீன்ஸ் இந்த மாதிரி பேட்டர்ன் மாத்துறோம், இதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா பேட்டர்னை மாத்திடுவாங்க. ரைட்டா? ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. நீங்க எல்லாருமே இதில் பாஸ் பண்ணிடலாம். ரைட்டாடாக்கன்னா ஸோ 100 மார்க்குக்கு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 40 எடுத்தீங்கனாலே அது பாஸ், எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். ரைட்டா? அகைன் ரொம்ப முக்கியமான விஷயம், பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சொல்லிட்டு 3 வகையான பேப்பர்ஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்றாங்க. எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். 10, 50, 20 இல்லை, 250 மார்க், மொத்தம் 750 மார்க்குக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ 750. இது ஒன் அண்ட் ஒன்லி மோட் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் டைப். உங்களுடைய நாலேஜ் அப்படி கொட்டக்கூடிய ப்ராசஸ். ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் கஷ்டங்க. ஓகே. நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணானா மெயின்ஸ் அட்டி தூக்கிடலாம். அது கரெக்டான வே தெரியணும், அது எப்படி எழுதணும்னு தெரியணும், எந்த மாதிரி அப்ரோச் கொடுக்கணும், எப்படி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகணும், எப்போ டயக்ராம் போடணும், எப்போ அண்டர்லைன் பண்ணணும், எப்போ டபுள் அண்டர்லைன் போடணும், எப்படி கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி, எப்படி கிராஷ் கட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கட் பண்ணாமல் எப்படி எழுதுறது, நுணுக்கமாக எந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணணும், எந்த கொஸ்டின்ஸை விடணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இருக்கு. அது மெயின்ஸ் வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே. யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே. ஸோ இதுதான் பாயிண்ட். கடைசியா சரி சார் அந்த 750 மார்க் தான் ஃபைனலா சார்னா இன்டர்வியூ 100 மார்க் இருக்கு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 100 மார்க்ஸ் 850 மார்க்ஸ். அந்த இன்டர்வியூலேயே நிறைய ப்ராசஸ் இருக்கு. நீங்க போய் அட்டென்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு மார்க் இருக்கு. ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க கேட்டாங்கல்ல, வாட் அபவுட் யுவர் செல்ஃப், உங்க பேர் சொல்லிட்டீங்கனாலே அதுக்குன்னு ஒரு மார்க் இருக்கு. அது ஒரு கேட்டகரியா நம்ம பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது இன்டர்வியூ ப்ராசஸ் நம்ம 2வது பார்த்தீங்களா, இப்போ போட்டு குழப்பிக்கணும். ஸோ டோட்டலா 850 மார்க்ஸ்ல யார் டாப்பரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டிசி போஸ்ட், அகைன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அவங்களுக்கு விரும்பியக்கூடிய போஸ்ட்டை நம்ம எடுப்பாங்க. ரைட்டாடாக்கண்ணா? ஸோ இதான் அதனுடைய பேட்டர்னு. ரொம்ப அழகா இருக்கும். ஓகே. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு ஏஇ கூட இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னால் ஞாபகம் இல்லை. குரூப் 2ல இன்டர்வியூ போஸ்ட் இப்போ இல்லை, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 2ல வந்து அந்த அதை எடுத்துட்டாங்க தெரியும்ல. ஸோ குரூப் 1லையும் நிறைய கான்ட்ரவர்ஷியாக வந்துச்சு. பட் ஆனால் இன்டர்வியூ ஃபார் மீ என்னையை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வேணும். டெஃபினட்டாக இன்டர்வியூ வேணும். ஓகே. ஸோ இன்டர்வியூ இருந்தால் தான் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் தெரியுங்கிறது என்னுடைய கருத்து. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே. நம்ம அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அவ்வளோதான்டாக்கண்ணா. இதுதான் இங்கே பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ வேணால் நான் பிளான் பண்ணுறேன். சரியாடாக்கண்ணா? ஸோ இது அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இங்கே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனு. அவ்வளோதான். இதுதான்டாக்கண்ணா. இந்த ஃபோட்டோலாம் அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. இந்த பேட்டர்ல அப்ளை பண்ணுங்க. இந்த இப்படி எடுத்து போற இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணதுமே இப்படி செல்ஃபி எடுக்கிறான், இப்படி எடுக்கிறான்,
ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னோம்னா பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸை அவன் என்ன தெரியுமா பண்ணுறான், ஃபோட்டோ இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ், சரி பாஸ்போர்ட் சைஸ் தான் எடுக்கிறான்னு சொல்லி அந்த பாஸ்போர்ட் சைஸை கீழே போட்டுறான். இங்கே நான் நிற்கிறேன்ல கீழே இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே எனக்கு அனுப்புவான். அவனுக்கு எப்படிலாம் இருக்கும். ஸோ உங்கள் பேர் இந்த இருக்குல்லையா, எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த விஷயத்தோட அங்கே அனுப்பணும். பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், நோட் பண்ணிக்கோங்க, இதே டைமென்ஷன்ஸில் இருக்கணும். நீங்கள் வாட் செல்ஃபி இழுப்பி அனுப்புனீங்கன்னா டென்ஷன் ஆகி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, பார்த்துக்கங்க. ஐ மீன் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அந்த இன்டிமேஷன் வரும், கொஞ்சம் தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கிறீங்க, இந்த ஆகஸ்ட் 2-3 நாளில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். சரியாடா கண்ணா? ஸோ அஸ் யூஸ்வல் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 4 மாதிரி எல்லா ஊர்லேயும் நடக்காது, அந்தந்த டிஸ்ட்ரிக்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் நடக்கும் மோஸ்ட்லி. இப்போ மதுரையெல்லாம் பெரிய ஊராக இருந்தால் பெரிய 2-3 இடத்துல நடக்கும், ரைட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையெல்லாம் ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்டோட ஒரு குவார்ட்டர்ஸ்லாம் நடக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் விருதுநகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ஐ மீன் விருதுநகர் மாவட்டத்தில் நிறைய பிளேசஸ்ல நடக்கும், அவ்வளோதான். மதுரை மாவட்டத்தில் நிறைய பிளேசஸ்ல நடக்கும், டிஸ்ட்ரிக்டினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் நடக்கும் எப்பயுமே. அது ஃபிக்ஸ்டாக அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த ஒரு ரீசனால அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக. ஓகேடாக்கண்ணா? ஸோ இது கொடுத்துட்டாங்க. வேற என்னடாக்கண்ணா கொடுத்துட்டேன்? அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் முதலையெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். 100 rupees ஓடிஆர், அகைன் 150 rupees பேமெண்ட், அதெல்லாம் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்டாக்கண்ணா. வெயிட் பண்ணுங்க, பின்னாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கேன். ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா, அதாவது அரசு வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும், சரியா? ஸோ வேற எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட், இதெல்லாம் தேவையில்லை. இது நான் எதுக்காக உள்ள வந்தேன்னா, 1 செகண்ட் இருங்க, எங்கடா போச்சு? இந்த வரேன் ஒரே ஒரு நிமிஷம். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் ஃபிக்ஸ்டாக வாங்கிடுவாங்க. இதுதான் நான் உள்ள வந்துடுறேன், ரைட்டா? ஸோ சர்டிஃபைட் பை பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? பிஎஸ்டிஎம்மோட அப்ரிவேஷன் என்னன்னா பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம், இதுதான் அதனுடைய மீனிங், ரைட்டா? பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். நிறைய கான்ட்ரவர்ஷியல் போயிட்டு இருக்கு, பிஎஸ்டிஎம் நான் அப்ளை பண்ணலாமா சார்? நான் 1ஆப்ல இருந்து 5ஆப் வரைக்கும் நான் தமிழ் மீடியம் சார், அதுக்கடுத்து நான் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு அப்போ பிஎஸ்டிஎம் வருமா சார்? சார் 1ஆப்ல இருந்து 11ஆம் வரைக்கும் நான் பிஎஸ்டிஎம் சார், அப்போ நான் அப்ளிகபிள் தானே சார் பிஎஸ்டிஎம்க்கு? நல்லா காதை திறந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. பிஎஸ்டிஎம்மோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எப்படி 1ஆம் வகுப்பில் இருந்து அவங்க என்ன எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும், 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, காலேஜ் 1, 2, 3, இந்த இத்தனை ஆண்டு காலமும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு மட்டுமே பிஎஸ்டிஎம் 20% இட ஒதுக்கீடு உண்டு. 1ஆப் மட்டும் நான் படிக்கல சார், கிடையாது. 6ஆப் மட்டும் படிக்கல சார், கிடையாது. காலேஜ் மட்டும் படிக்கல சார், கிடையாது. நல்லா காதை திறந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. இதுல நான் ஷார்ட்ஸ் கொடுக்குறேன், நிறைய பேருக்கு அனுப்புங்க. அவன் புரியறதே இல்லை, நான் கரெக்டாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான், சார் எனக்கு அப்ளை ஆகல. என்னடா பார்த்தா 9ஆப் மட்டும் லைட்டாக வேற ஊரில் போய் படிச்சு வந்திருப்பேன், அது தமிழ் மீடியமா இருக்கும், ஐ மீன் இங்கிலீஷ் மீடியமா இருக்கும், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து தமிழ் மீடியம் படிக்க வச்ச அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைங்க என்ன முறைக்கும். ஓகே, ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட். ஓகே, நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுதான் அந்த பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிறதுல கரெக்டாக இந்த சர்டிஃபிகேட் படி அவங்களுடைய ரெகக்னைஸ்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் போய் நீங்கள் என்ன வாங்கியிருக்கணும்னா அந்த சைன் அப்படிங்கிறத வாங்கியிருக்கணும். பின்னாடி லாஸ்ட்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த சிலபஸ் அப்படிங்கிறத அட்டாச்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நடக்கனா ஸோ இந்த இருக்குல்ல, ஸோ இதுதான் இதனுடைய சிலபஸ். ஓகே, இதுதான் ஃபைனல் சிலபஸ். 1, 2, 3, 4, 5 சிலபஸ்லாம் எந்த சேஞ்சுமே அவங்க பண்ணலை, ரைட்டா? சேம் முந்தி இருக்கிற மாதிரியே தான். மேக்ஸ் 25 அகைன் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மட்டும், ஐ மீன் இதே தமிழ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பிடிஎஃப் போதுமானது ராகனா, இந்த ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் போதுமானது. இப்போ டெலிகிராம்ல அவ்வளோ வைரலாக வருது. ஓகே, ஸோ நம்ம ஏஜ் பார்த்துட்டோம், எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்துட்டோம், குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். அந்த ஏஜ்லேயே யார் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன, விடோக்கு என்ன, இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன, நான் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்னன்னு சொல்லி எல்லாமே பார்த்து தமிழ் வழி வரைக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி ஒன்று மட்டும் நான் டிக்ளேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஓகே, இது எந்த ஒரு கம்பல்சனும் கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இருந்தால்
நம்ம சுபா லேர்னிங்ஸ்ல ஜூலை 1ல இருந்து ஒரு நியூ பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்றேன். லைவ் பேட்ச், ரெக்கார்டட் கிளாஸா இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சொல்லி எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட்டான கிளாஸா லைவா இருக்கும். அந்த லைவை நீங்க எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். அதனுடைய லைட்டா ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்படி சார் அப்படின்னா, அதனுடைய அந்த பேட்சோட பேர் என்னன்னா லெஜெண்ட் பேட்ச். ஓகேடாக்கண்ணா. ஸோ இதுல சாலிடா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் டெய்லி லைவ் வீடியோ இருக்கும். டெய்லி ஈவினிங் ஸ்பாட் டெஸ்ட் அப்படிங்கிறது நான் கண்டக்ட் பண்ணுவேன். டெய்லி ஈவினிங் இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட 62 ஸ்பாட் டெஸ்ட் வரையும் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப் ஹோம்ஒர்க், பேட்ச் ஹோம்ஒர்க் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், புதுசாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியாது. இன்னைக்கு தமிழகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹோம்ஒர்க்குங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேட்ச் ஹோம்ஒர்க், யூடியூப் ஹோம்ஒர்க் எழுதி உங்க அப்பா அம்மா கிட்ட சைன் வாங்கணும். என்ன சொல்றீங்க? ஆமா வாங்கணும், இல்லைன்னா ஹஸ்பண்ட் வாங்கணும், மேபி மேரிடுனா. ஓகே ஃபைன். இதெல்லாம் டெஸ்ட். அகைன் வீக்கெண்ட் ஆச்சுன்னா வைவா சூப்பர். மேபி இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமை, சாரி இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல 5 லெசன்ஸ், 11th எக்கனாமிக்ஸ்ல 5 லெசன் கொடுத்துருக்கிறேன். 7, 8, 9, 10, 11 சொல்லிட்டு அது ஃபுல்லாமே ரிவிஷன் வச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். பசங்க எல்லாம் படிச்சுட்டாங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. அந்த வைவா வித் சுபா அப்படிங்கிறது இருக்கு. மிட் நைட் வைவான்னு ஒன்று பேட்டர்ன் இருக்கு. மிட் நைட் வைவான்னு என்ன சார்னா, அன்னைக்கு காலையில் நடத்தின ஜிஎஸ் போர்ஷனோ தமிழ் போர்ஷனோ நைட் உங்களுக்கு வைவா கேட்கப்படும். அகெயின் ரொம்ப முக்கியமா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் மந்த்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன். மே மாசத்துக்கு நான் பண்ணல, உங்களுக்கு நான் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த பாயிண்ட், இப்போதைக்கு நம்ம எந்த இதுக்கு சார் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்ல அந்த 3 யூனிட் 55 கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 3 ஃபோக்கஸ் பண்ணி அல்டிமேட் டார்கெட்டா 180 கொஸ்டின்ஸை டார்கெட் வச்சு அடிக்கிறேன். ஸோ 180ல டெஃபினட்டா 150 அடிச்சாலும், ஃப்ரூக்ல 20 கொஸ்டின்ல 10 போட்டாலும் கண்டிப்பா நம்ம பிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பசங்களாம் கிராக் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட முக்கியமான விஷயம். மார்க் டெஸ்ட் வைப்போம், 5 மார்க் டெஸ்ட் வைப்போம், 1000 கொஸ்டின் இருக்கும். அது உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்றேன். அது மட்டும் இல்ல, மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியலை அண்டர்லைன் பண்ணி, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி, ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நானே உங்களுக்கு பண்ணிடுறேன். நீங்களா போய் தேடி படிக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? ஸோ இது எல்லாமே சேர்த்து ஜூலைல இருந்து எப்போ வரையும் சார், டிசம்பர் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து டெஸ்ட், மெட்டீரியல், வைவா, ஈவினிங் டெஸ்ட், ஸ்பாட் டெஸ்ட், வைவா, அகைன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து உங்க பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் எல்லாம் சேர்த்து 2,999 அப்படிங்கக்கூடிய ஒரு மினிமமா வச்சிருக்கிறேன். நான் எப்படி பார்ப்பேன்னா, அந்த டெய்லி வேஜஸை பார்ப்பேன் சார். தினந்தோறும் கஷ்டப்பட்டு வரேன், நம்ம அதில் தானே வந்திருக்கிறோம். அவங்க அந்த ஃபேமிலியை வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லாருமே படிக்கணும், ஒரே ரீசனுக்காக நானும் சர்வை பண்ணணுங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஏன்னா நிறைய 500க்கு மேற்பட்ட கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கோம். ஸோ விருப்பம் இருந்தால், வில்லிங் இருந்தால், இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்க சீட்ஸை பிளாக் பண்ணிக்கலாம். 7200859429 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க, நானே வந்து உங்ககிட்ட பேசுறேன். நம்பி வாங்க, விட்டுறாதீங்க. இந்த 1 வருஷம் தான் நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ண போகுது. இந்த 6 மாசம் அதுக்கு தான் கத்திக்கிட்டே இருக்கும், ரைட்டா? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் விடாப்படியா பேட்ச் பசங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல நூறுக்கணக்கான மாணவர்கள் வெயிட் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ நான் அதே மாதிரி இந்த சீட்ஸ் நான் சொல்லிடுறேன், என்னால் நிறைய பேரை வச்சு இழுத்துட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால எனக்கு 100 மெம்பர்ஸ் மட்டும் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த 100க்குள்ள நீங்கள் இருக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அது முடிஞ்சுன்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். விருப்பம் இருந்தால் இந்த இதை வேமா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மேபி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, காலேஜ் முடிச்சதுமே இருக்கிறாங்க, வேலை இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, இல்லை வேலையில் இருந்துகிட்டே ப்ரெஷர் ஆகும், அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா நம்ம வீடியோ கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கும், சத்தியமாக இருக்கும். இல்லை சார் எனக்கு சாம்பிள் நான் பார்க்கணும்னா டெய்லி லைவ் 10 மணிக்கு வாங்க, உங்களுக்கே நம்மளுடைய வே தெரிஞ்சிடும். அதுவே உங்களுக்கு பிடிச்சி ஜாயின் பண்ணிடுவீங்க, ரைட் அடக்கண்ணா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதை நிறைய பேருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயிலாக எல்லாமே சொல்லியாச்சு, ரைட்டா? ஸோ மீண்டும் நன்றி. வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ், உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணேன், ரைட்? தேங்க்யூ ஸோ மச்.